ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் மேலும் மேலும் வீடியோஸ் போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா மூவி அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். இந்த பிப்ரவரி 28 என்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதி நடிப்பில் சகாப்தம் அந்த படம் வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டை வச்சே இந்த படம் ஒரு ஹாரர் ட்ராமாவை இந்த படம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம அறிவழகன் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. இவர் சங்கரோட ப்ரொடக்ஷனில் ஈரம் ஒரு படம் பண்ணாப்புல. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை பேஸ் பண்ணி அந்த படத்தை ஒரு ஹாரர் ப்ரெசன்ஸ் அந்த படத்தை கொடுத்துருப்பாப்புல. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டை வச்சு இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பு ப்ளஸ் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அறிவழகன் இந்த படத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புலங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம நேச்சுரல் ஸ்டார் நானி நடிப்பில் ஹிட் த தேர்டு கேஸ் இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவரோட பர்த்டே, நானியோட பர்த்டே முன்னிட்டு இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் 1 ஹிட் 2 இந்த படம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியல. ஸோ இந்த படம் 2 படமே ரொம்ப ஒரு ஹிட்டான படமாக இருந்துச்சு. ஸோ தெலுங்கு சினிமாவில் இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் இந்த படம் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி செகண்ட் பார்ட்டும் சரி ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இதை தொடர்ந்து இந்த படத்தோட தேர்ட் பார்ட் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தில் நம்ம நேச்சுரல் ஸ்டார் நானி நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் அவர் ஒரு காப்பாக ப்ளே பண்ணியிருக்காப்புல. ஸோ ரொம்ப ரகடான ஒரு காப்பாக ப்ளே பண்ணியிருக்காப்புல. ஸோ நம்ம எப்படி சூர்யா சாட்டர்டேயில் வந்து அவர் எப்படி ஒரு கோபமாக ரகடா அந்த ஒன் டேயில் மட்டும் அவர் ரொம்ப கோவப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆல் டைம் ரொம்ப ரகடான ஒரு கோவமான ஒரு பர்சனாகவும் அவர் இருக்காப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி உருவாயிருக்கு, எப்படி இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு அவங்க அஃபிஷியலாக எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் மேல ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அவங்க மே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு இந்த படம் எப்படி அமைய போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம லூசிஃபர் பார்ட் 2 எம்பிரான் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 27 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட கேரக்டர்ஸ் பற்றியான வீடியோ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த வீடியோவில் பேசியிருப்பாங்க. அதுக்கான ஒவ்வொரு வீடியோவிலும் அவங்க லைக்கா ப்ரொடக்ஷன் சரி மோகன்லால் ப்ரொடக்ஷன் சரி இவங்க 2 பேரும் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி அவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்பிரான் படம் எப்படி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக உருவாயிருக்கு. ஸோ இந்த படம் ஆடியன்ஸ் மத்தியில் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா, நம்ம போன வருடம் ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இந்த படத்தோட அந்த குணா கேவ் அந்த படம் எப்படி அந்த இடத்துல உருவாச்சுங்கிறத ஒரு வீடியோ மூலிமா யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படம் அவங்க எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அந்த டெக்னிக்கல் க்ளூவே அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போதே இந்த படம் ஹிட்டானக்கான சில விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ யூடியூப்பில் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ ஒரு நிறையா வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம வேல்ஸ் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷனில் விஜய் டைரக்ஷனில் ஜீவா
அர்ஜுன், ராஷி கண்ணா இவங்க நடிப்பில் உருவான படம் அகத்தியா. இந்த படம் ஃபஸ்ட்டு சிங்கிள் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் பார்த்தீங்கன்னா என் இனிய பொன்னிலாவே. இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் இன்னும் ரிலீஸ் டேட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா மாமன் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் ஜானரில் இந்த படம் உருவாயிருக்கு. ஸோ இன்றைக்கி தான் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் ஜானரில் இந்த படம் உருவாயிருக்கு. ஸோ என்ன மாதிரி படம் இந்த படம் உருவாக போகிறோங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச் வினோத் டைரக்ஷனில் தளபதி விஜய் நடிச்சிருக்க படம் தான் ஜனநாயகன். இந்த படம் இன்னும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த படம் இப்போதைக்கு போஸ்ட்பான் படம் மாதிரி இப்போ ரூமர் கிளம்பியிருக்கு. ஆனால் இந்த படம் அவங்க போஸ்டரில் எதுவும் ரிவீல் பண்ணல இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுங்கிறத. அவங்க இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது போஸ்டர் கீழே அக்டோபர் 2025 போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட் லுக் அவங்க ரிலீஸ் பண்ணும்போது இந்த வருஷம் எப்போ ரிலீஸ் ஆகுதுங்கிறத அவங்க அந்த டேட்டை தூக்கிட்டாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது இந்த படம் வந்து போஸ்ட்போன் ஆகிருக்குங்கிறத நம்ம ஒரு ரூமராக வச்சுக்கலாம், இதை கன்ஃபார்ம் பண்ண வேணாம். ஸோ இந்த படம் எப்படி படமாக வரப்போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டில் ஒரு அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜனநாயகன் என்ன மாதிரி ஒரு அப்டேட் வரப்போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா நம்ம அதர்வா நடிப்பில் இதய முரளின்னு ஒரு படம் வரப்போகுது. இந்த படம் வந்து போன வாரம் இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த டீசர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு லவ் சப்ஜெக்டாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் அதர்வாவோட அந்த லுக், அவர் பாஸ்ட் அந்த லுக்கும் சரி, இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிற லுக்கும் சரி, ரொம்பவே ரெண்டு லுக்கும் அவருக்கு ரொம்பவே ஹாப்டாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை இல்லை ஏதோ ஒரு மாதத்தில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி அவங்க கடைசியில் டீசர் மூலையில் போய் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இந்த படம் எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த படத்தோட டீசர் இப்போ 1 மில்லியன் வியூஸ் கடந்து இப்போ யூடியூப்பை நோக்கி போயிட்டு இருக்குது. ஸோ இந்த படம் ஒரு லவ் ட்ராமாவாக இப்போது உருவாயிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் என்ன மாதிரி படமாக வரப்போகுதுங்கிறத பார்க்கலாம். அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்க அவரோட 25வது படம் தான் கிங்ஸ்டன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வர March 7 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படம் வந்து ஜிவி பிரகாஷ் இந்த படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, இந்த படம் வழக்கமான பார்க்குற படமாக இருக்காது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாகவும் இருக்கும். ப்ளஸ் இந்த படம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் என்ன ஜானரில் வந்திருக்கு, இந்த படம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவரோட 25வது படம். ஸோ 25வது படம் அவருக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்டேட் பார்த்திங்கன்னா நம்ம சந்தானம் நடிச்சிருக்க படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் ஃபஸ்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த போஸ்டரோட ப்ரெசன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து இப்போ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான ப்ரோமோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் என்ன மாதிரி வந்திருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி சந்தானம் இப்போ மதகஜராஜா அப்படிங்கிற ஒரு படம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் அவரோட காமெடி அங்கங்கே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் இப்போ இவர் டிடி நெக்ஸ்ட் லெவலில் இப்போ நடிச்சிருக்காப்புல. ஸோ டப்பிங் பண்ணிகளும் அதற்கான வேலைகளை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தாங்க. நம்ம சந்தானம் பேசுகிற மாதிரி டப்பிங் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறம் டிடி நெக்ஸ்ட் லெவல் எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்க வருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா நம்ம அஜித் சார் நடிச்சிருக்க விடாமுயற்சி. இந்த படம் வந்து இப்போ ஓடிடி ரிலீஸ் இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வர March
3ஆம் தேதி இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. இதை தொடர்ந்து இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இப்போ எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னா 200 கோடிக்கு மேலே அதிகமாக இந்த படம் வசூல் செஞ்சுருக்குன்னு லைக்கா ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து இந்த அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓடிடியில் இந்த படத்துக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுங்கிறத நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆன அன்னைக்கு நம்ம பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம டாம் க்ரூஸ் நடிச்சிருக்க மிஷன் இம்பாசிபிள் டெட் ட்ரையகன் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இது 8 பார்ட். இந்த படத்தோட பிகைன் சீன்ஸ் வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யூடியூப்பில். அந்த வீடியோ பார்க்கும்போது டாம் க்ரூஸ் எந்த அளவுக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புலைங்கிறத அவரோட பிகைன் சீன்ஸ் மூலிமா காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வர மே 23ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்ப்போம். இந்த படத்தோட 8வது பாகம் வேறு. ஸோ இந்த படம் எப்படி ஆடியன்ஸ் மடியில் என்ன மாதிரி படமாக வரப்போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் மூவி அப்டேட்ஸ். தேங்க்யூ, பி சேஃப், அண்ட் ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் FD சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ்.